நம்ம வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ், 0, பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் சேர்ந்தது வந்து இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருந்தோம். இந்த எக்ஸசைஸ் 1.2 ஃபுல்லுமே வந்து நம்ம வந்து இந்த இன்டிஜர்ஸை யூஸ் பண்ணி எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 1.10 பார்க்கலாம். இதில் சப்ட்ராக்ட் த ஃபாலோவிங் யூஸிங் த நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 இன்டிஜர்ஸ் கொடுத்து அதை சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னா நம்பர் லைன் யூஸ் பண்ணி எப்படி இன்டிஜர்ஸை சப்ட்ராக்ஷன் பண்ணணுங்கிறதுக்கு புக்லேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா 7லேருந்து 4 தான் சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இங்கே இன்டிஜர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு நம்பரோட சைன் வேறு, ஓகேங்களா? அதாவது நம்பரில் வந்து பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்கும், அது வேறு. இங்கே நடுசில் வர ப்ளஸ் மைனஸ் வேறு, ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் எப்படி வருதுன்னா +7 இருந்து +4 சப்ட்ராக்ட் பண்ணதான். எதுவுமே இல்லைன்னா முன்னாடி வந்து பாசிட்டிவ்னு சொல்லி அர்த்தம். இதுவே வந்து இப்படியும் வரும். எக்ஸாம்பிளுக்கு இந்தமாதிரி கேஸில் +7லேருந்து நம்ம -4 தான் மைனஸ் பண்ணலாம். இந்தமாரி ஒரு நம்பருக்குள்ள சைனும் ஒரு ஆப்ரேஷன்னா இந்த நடுசில் ஒரு சைனையும் குழப்பிவிடக்கூடாது. இங்கே வந்து 2 ரூல்ஸ் மட்டும் வந்து அந்த 2 ரூல்ஸ் படித்தோம்னா நம்ம ஈஸியாக வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். நம்ம நம்பர் லைனில் வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது எப்போவுமே 0 வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா? 0ல் நம்ம ஒரு பொம்மை வரைஞ்சிக்கிறோம். அந்த பொம்மை வந்து டிஃபால்ட்டாக பாசிட்டிவ் நம்பர்ஸை பார்க்குறா இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா இந்த படத்தில் 0ல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் பற்றி இருக்கா. இப்போ செகண்ட் என்னதுன்னா, நம்ம எடுக்கிற நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பர்னால் அந்த பொம்மை எந்த சைடு பார்த்து நிற்குதோ அந்த சைடு மூவ் ஆகணும். இப்போ பாசிட்டிவ் 5னா எந்த சைடு பார்த்து நிற்குதோ அந்த சைடு 5 ஸ்டெப்பு முன்னாடி போகணும். இதுவே நெகட்டிவ்னால் எந்த சைடு பார்த்து நிற்குதோ அதுக்கு பின்னாடி போகும். நெகட்டிவ் 2னா இப்போ இந்த பொம்மை வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1-2 ஸ்டெப்ஸ் ஆனோம். இதுதான் பாசிட்டிவ் நம்பர்னால் பேசிக்காக முன்னாடி போகணும், நெகட்டிவ் நம்பர்னால் பின்னாடி போகணும். அதுக்கு இன்னொரு விஷயம் நல்லா நினச்சிக்கணும். பாசிட்டிவ்னால் முன்னாடி போகணும், நெகட்டிவ்னால் பின்னாடி வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ நடுசுல மைனஸ் என்ன செய்யும்னா அந்த பொம்மையோட திசையை வந்து மாற்றி விட்டுரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த பொம்மை வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்குன்னா எப்போம்னா அந்த மைனஸ் சைன் வருதோ அப்போ வந்து இந்த பொம்மை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து திரும்பிடும். ஸோ இப்போ இந்த பொம்மை எங்கே பார்த்து நிற்குதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து நிற்கும். இதுதான் இந்த நடுசில் உள்ள மைனஸ் வந்து மென்ஷன் பண்ணுது. இப்போ நம்ம இந்த சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் படி இந்த பொம்மை வந்து 0 வந்து ஸ்டார்ட் ஆகுதா, +7 என்ன சொல்லி படிச்சிருந்தோம், பொம்மை எந்த சைடு பார்த்து நிற்குதோ அந்த சைடு 7 ஸ்டெப்பு. ஸோ 7 ஸ்டெப்பு போகும்போது நம்ம வந்து 7th நம்பரில் வந்து நின்றுட்டோம். இந்த பொம்மை வந்து வலப்பக்கம் தான் பார்த்து நிற்கிது. +7க்கு அப்புறம் மைனஸ் இருக்குது. மைனஸ்னால் பொம்மையோட திசை திரும்பணும். ஸோ அதனால தான் 7லேருந்து அந்த பொம்மை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்க திரும்பிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் +4. நம்பரில் பாசிட்டிவ் வரும்போது பொம்மை எந்த சைடு பார்த்து நிற்குதோ அந்த சைடு மூவ் ஆகி போகணும். ஸோ 4 ஸ்டெப் மூவ் ஆகி போகும்போது நம்ம வந்து நம்பர் 3ல் வந்து நிற்போம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்பர் 3 தான். இதேமாரி தான் நம்ம வந்து எக்ஸாம்பிள் 1.10 சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதுவோம். -3லேருந்து நம்ம வந்து -2 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எப்பவும் போல் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 0ல் நம்ம பொம்மை வந்து வலப்பக்கத்தை பார்த்து இருக்குது. -3 நம்பரில் நெகட்டிவ் வரும்போது நம்ம பொம்மை எந்த சைடு பார்த்து நிற்குதோ அந்த சைடுக்கு பின்னோக்கி போகணும். ஸோ இப்போ வந்து வலப்பக்கம் பார்த்து நிற்கிது. நம்ம பின்னோக்கி 3 ஸ்டெப் போனோம்னா -3லேருந்து நிற்கும் இந்த பொம்மை. -3ல் வலப்பக்கம் பார்த்து நிற்கும். அதுக்கப்புறம் நமக்கு நடுசில் மைனஸ் வந்திருக்கு. மைனஸ் என்ன பண்ணி விட்டுருவோம்னா இந்த பொம்மையோட திசையை மாற்றி விட்டுருமா. ஸோ அப்போ இப்போ பொம்மை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கு. மறுபடி நமக்கு வந்து -2 வந்திருக்கு. நெகட்டிவ்னால் பொம்மை எந்த சைடு பார்த்து நிற்குதோ அதுக்கு பின்னோக்கி 2 ஸ்டெப் வரணும். ஸோ இப்போ -3லேருந்து பின்னோக்கி 2 ஸ்டெப் வந்துச்சுன்னா நம்ம பொம்மை வந்து -1ல் வந்து நிற்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து -1 தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். +6லேருந்து -5 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். எப்பவும் போல் பொம்மையை வந்து 0ல்
வலப்பக்கம் பார்த்த மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு +6. ஸோ நம்ம வந்து 6 ஸ்டெப்பு பொம்மை நிற்கிற திசையில் போயிடலாம். இப்போ பொம்மை வந்து இங்கே நிற்கும், நம்ம 6ல் நிற்கும் வலப்பக்கத்தை பார்த்து. அடுத்து மைனஸ் வந்ததுனால பொம்மையோட திசையை வந்து மாற்றிடுவோம். அது -5. நம்பரில் நெகட்டிவ் வந்துச்சுன்னா பொம்மை வந்து பின்னோக்கி போகணும். ஸோ இப்போ பொம்மை வந்து இங்கே பார்த்து நிற்கி 5 பார்க்க நிற்கி. இப்போ பின்னோக்கி 5 ஸ்டெப்பு போகும்போது 1 2 3 4 5 11ல் வந்து நிற்போம். பாசிட்டிவ் அதுலேருந்து -5 கழிச்சா நமக்கு ஆன்சர் வந்து +11 கிடைக்கும். இதுதான் செகண்ட் சம்முக்கான ஆன்சரு. இந்த இன்டிஜர்ஸோட சப்ட்ராக்ஷனில் மொத்தமாக 4 டைப் தான் வந்து. எதுலனா நம்ம பாசிட்டிவ் நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம், இல்லைனா ஒரு பாசிட்டிவ் நம்பரை இன்னொரு நெகட்டிவ் நம்பர் கூட சப்ட்ராக்ட் பண்ணுவோம், இல்லைனா ஒரு நெகட்டிவ் நம்பரை ஒரு பாசிட்டிவ் நம்பர் கூட சப்ட்ராக்ட் பண்ணுவோம், இல்லைனா 2 நெகட்டிவ் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இந்த 4க்குமே நீங்களே ஒரு நம்பர் எடுத்து இந்த மாதிரி என்கோட் யூஸ் பண்ணி, அதாவது நம்பர் லைன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிப்பாங்க. இந்த கான்செப்ட் ஈஸியாக புரியும்.